எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருக்கு. 2026க்குள்ள வரப்போற இந்த புது அப்டேட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் அனுபவத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறத விட இந்த மாற்றம் ரொம்பவே பெருசு. நம்ம சேட்டிங்ல இருந்து ஸ்டைல், பாதுகாப்பு வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது. வாங்க, அது என்னென்ன மாற்றங்கள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இந்த புது அப்டேட்ஸ் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். முதல்ல வாட்ஸ்அப்போட புது லுக். ரெண்டாவதா நம்ம சேட்டிங் எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா மாறுதுன்னு பார்ப்போம். மூணாவதா உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வாட்ஸ்அப்பை எப்படி மாத்துறது. நாலாவதா ரொம்ப முக்கியமா அக்கவுண்ட் பாதுகாப்பு. கடைசியா ஃபியூச்சர்ல வரப்போற சில சூப்பரான அப்டேட்ஸ். வாங்க உள்ள போலாம். வாங்க முதல்ல வாட்ஸ்அப்போட மத்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். இது வெறும் புது லுக் மட்டும் இல்லைங்க, நம்ம சேட்டிங் பண்ற விதத்தையே இது இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த போகுது. சரி, இப்போ நம்ம சேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்த போற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல சர்ச்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப்போட புது யூனிவர்சல் சர்ச் பார். அடடா, இது ஒரு செம கேம் சேஞ்சருங்க. இனி நீங்க கான்டாக்ட்ஸை தேடலாம், இல்லனா மெட்டா ஏஐ கிட்ட நேரடியாவே கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம படிக்காத மெசேஜ், போட்டோஸ், வீடியோஸ்னு ஃபில்டர் பண்ணியும் தேடலாம். ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? ஒரு போட்டோவோட கேப்ஷனை மட்டும் டைப் பண்ணி அந்த போட்டோவை தேடி கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. அடுத்து ஒரு ஜாலியான ஃபீச்சர். இனிமே நீங்க ஒரு எமோஜி அனுப்ப போனீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான ஸ்டிக்கர்ஸை வாட்ஸ்அப்பே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்க கான்வர்சேஷன்ஸ் இனி இன்னும் ஃபன்னா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? முன்னாடி ஒரு சேட்டை கிளியர் பண்ணா முக்கியமான மெசேஜோட சேர்த்து போட்டோ, வீடியோ எல்லாமே போயிடும். ஆனா இனிமே உங்க சேட்ஸை டெலீட் பண்ணாமலேயே போட்டோஸ் மட்டும், இல்ல வீடியோஸ் மட்டும், இல்ல டாக்குமெண்ட்ஸ் மட்டும்னு தனியா டெலீட் பண்ணிக்கலாம். சூப்பர்ல? பெரிய பெரிய வாட்ஸ்அப் குரூப்ல யார் என்ன பண்றாங்கன்னே தெரியாம ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதா? இனி அந்த கவலையே இல்ல. புதுசா வர்ற குழு உறுப்பினர் குறிச்சொற்கள் மூலமா ஒவ்வொருத்தரும் அவங்க பேருக்கு கீழே அட்மின், டிசைனர்னு டேக் சேர்த்துக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த டேக்ஸை ஆட் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கணும்? குரூப் அட்மின் கிட்ட மட்டுமா, இல்ல யார் வேணா அவங்களுக்கு அட்மின் பேர் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அது மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல? சரி, ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல இருக்கிற அதே பழைய தீம்ஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சா? இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இனிமே நீங்களே ஏஐ வச்சு உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி புது புது தீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இந்த புது ஏஐ தீம் ஜெனரேட்டர்ல நீங்க ஏஐ வச்சு பேக்ரவுண்ட்ஸ் உருவாக்கலாம், உங்க சேட் பபிள்ஸ்க்கு கலர் மாத்தலாம், ஏன் டெக்ஸ்ட் கலரை கூட மாத்திக்கலாம். அப்போதான் உங்க வாட்ஸ்அப் உண்மையிலேயே உங்களுக்கானதா, ஒரு தனித்துவமானதா இருக்கும். பெரிய மாற்றங்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாலியான விஷயங்களும் வருது. உதாரணத்துக்கு 2026 நியூ இயர்க்கு வாட்ஸ்அப் இப்பவே ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஸ்டேட்டஸ் போடும்போது ஸ்பெஷலா ஒரு 2026 நியூ இயர் ஸ்டிக்கர் தானாவே வரும். சரி, ஸ்டைல், ஜாலி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். நம்ம அக்கவுண்டோட பாதுகாப்பு மற்றும் நம்ம டேட்டாவோட கண்ட்ரோல். இந்த கேள்வியை கேட்டாலே லைட்டா ஒரு பயம் வரும். சப்போஸ் உங்க ஃபோன் உடஞ்சிட்டா இல்ல தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்க முக்கியமான வாட்ஸ்அப் சேட்ஸ், போட்டோஸ்லாம் என்ன ஆகும்? பாருங்க, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால எப்பவுமே வாட்ஸ்அப்போட கிளவுட் பேக்கப்பை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சா ஆப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியா டேட்டாவை திரும்ப எடுத்துடலாம். ஒருவேளை பேக்கப் இல்லாம போயிடுச்சுன்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்துறதுல ரிஸ்க் இருக்கு. ஜாக்கிரதை. இப்போ ஒரு சீரியஸான டாபிக். டெய்லியும் ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ஸ் ஏன் பேன் செய்யப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்னவா இருக்கும் காரணம்? இதுக்கு 3 மெயின் காரணம் இருக்கு. 1, ஒரே மெசேஜை பல பேருக்கு அனுப்புறது. 2, ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்றது. 3, உங்க கான்டாக்ட்ல இல்லாதவங்களுக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்றது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இனிமே வாட்ஸ்அப் உங்க அக்கவுண்ட்டை பேன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ற தப்ப சுட்டி காட்டி வார்ன் பண்ணும். இதுவரைக்கும் பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்ப பார்க்க போறது வாட்ஸ்அப்போட ஃபியூச்சர். இன்னும் ரிலீஸ் ஆகாத, ஆனா நம்மள ரொம்ப எக்ஸைட் பண்ண போற சில ஃபீச்சர்ஸை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். புது ஃபீச்சர்ஸை முதலால ட்ரை பண்ணி பார்க்க ஆசையா? இனிமே அது ரொம்ப ஈஸி. வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்லயே ஏர்லி ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. இதை கிளிக் பண்ணி நீங்க பீட்டா ப்ரோக்ராம்ல ஈஸியா சேரலாம், வேணாம்னா வெளியிலயும் வந்துடலாம். இது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு ஃபீச்சர். ஆப்ல ஏதாவது பிரச்சனையை பார்த்தா இனிமே மெனுவெல்லாம் தேட வேணாம். உங்க போனை சும்மா ஒரு ஷேக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக் ரிப்போர்ட் அனுப்ப அதுவே ரெடி ஆகிடும். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான அப்டேட்.
இனிமே உங்க ஃபோன் நம்பரை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா உங்கள அடையாளம் காட்ட உங்களுக்குன்னு ஒரு தனி யூசர் நேம் வரப்போகுது. இது பிரைவசிக்கு ரொம்பவே நல்லது. இந்த கோட்ல சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வேணும்னா கரெக்டான டைம்ல முந்திக்கணும். இந்த ஃபீச்சர் வந்த உடனே யார் முதல்ல அவங்க பேரை ரிசர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பிடிச்ச பேர் கிடைக்கும். சோ ரெடியா இருங்க. ஏஐ தீம்ஸ், ஸ்மார்ட் சர்ச், யூசர் நேம்ஸ், குரூப்ல புது வசதிகள், இப்படி இவ்ளோ புது விஷயங்களை பார்க்கும்போது மனசுல ஒரு கேள்வி வருது. வாட்ஸ்அப் வெறும் மெசேஜ் அனுப்புற ஆப்பா மட்டும் இல்லாம ஷாப்பிங், பேமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு சூப்பர் ஆப்பா மாற முயற்சி பண்ணுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.